அம்மா, நான் ஒரு விஷயம் சொல்லணும். உங்க யாரும் என்கிட்ட பேச வேணாம்னு சொல்லு நந்தினி. அம்மா, நான் ஒன்னும் தப்பான முடிவு வேண்டான்னு சொல்லு நந்தினி. என்ன மதிக்காதவ, என் பேச்ச மதிக்காதவ, என் பையனுக்காக நான் விட்ட கண்ணீர், கதர்ன கதறல் எதையுமே மதிக்காதவ எதுக்காக என்கிட்ட வந்து பேசணும்? நான் யார்கிட்டயும் பேச தயாரா இல்ல. இங்க இருந்து போ சொல்லு நந்தினி. அம்மா, அபி, இப்ப வேணாமா. அத்தை ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாமா. நீ போமா. அத்தை, ஒரு வாயாவது சாப்பிடுங்க அத்தை. இப்படி பட்னி கிடந்தீங்கன்னா இந்த வயசுல உங்க உடம்பு தாங்குமா அத்தை? தயவு செஞ்சு சாப்பிடுங்க அத்தை. வேண்டாம் நந்தினி, என்ன வற்புறுத்தாத. என் புள்ளங்க சாப்பிட்டானோ எப்படி இருக்கானோ தெரியல. இந்த நிலைமையில என்னால சாப்பிட முடியாது. என்னால முடியாது. அம்மா, என்னம்மா அது? இப்படி சாப்பிடாம தான் லோ பிரஷர் ஆயிடுமா? அப்புறம் மயக்கம் தான் வரும். என்னமோ ஆயிட்டு போகுது. நான் போக வேண்டியவ தானே. வாழ வேண்டியவனே அங்க உசுருக்கு போராடிட்டு இருக்கான். நான் இருந்தா என்ன, சேர்த்தா என்ன? மா, ஏம்மா இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற? இப்படியே இருந்தா உன் உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? ஏதாச்சும் ஆயிட்டு போது போட. என்ன விஷயம் சார்? அபியை பார்க்கணும். இப்பவும் எங்க வெற்றிக்காக நீங்க தான் ஆஜராக போறீங்களா வக்கீல் சார்? இல்ல, யாரும் என்ன கூப்பிடல. இல்ல, இந்த நேரத்தில் வந்திருக்கீங்களா? அதான் என்ன விஷயம் இல்ல, கேட்டேன். அபிகிட்ட ஒரு வார்த்தை பேசணும். சரி நந்தினி, அபியை கூப்பிடுமா. அபி, அபி. என்ன தர்ஷன்? நாளைக்கு நீ கோர்ட்ல விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் தர போறேன்னு கேள்விப்பட்டேன். எவ்வளவு சொன்னாலும் சாட்சி சொல்லியே தீருவேன்னு பிடிவாதமா இருக்கா. நான் என்ன தப்பா செய்யறது? இப்போ என்ன தர்ஷன் வேணும் உனக்கு? வேற ஒண்ணும் இல்ல அபி, நானும் சட்டத்தை மதிக்கிறவன் தான். ஜஸ்ட் உன்கிட்ட சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இப்போ நீ புதுசா என்ன சொல்லிட்டு போற? புதுசா இல்ல, என்ன நடக்கும்னு சொல்ல நினைக்கிறேன். இந்த கேஸ்ல வெற்றி அக்யூஸ்ட், நீ விட்னஸ், அதுவும் ஐ விட்னஸ். ஜட்ஜ்மெண்ட் தர போறது மாமா, அதாவது உங்க அப்பா. அதுக்கு என்ன இப்போ? இந்த கேஸ் ரொம்ப சிம்பிள் அபி, ஓபன் அண்ட் ஷட் கேஸ் தான். உன் சாட்சி பலமா இருக்கு. கோர்ட் ஏத்துக்கிட்டாங்கன்னா வெற்றிக்கு ஒன்னா லாங் டைம் இம்ப்ரிசன்மெண்ட் கிடைக்கும். அப்படின்னா சார்? நீண்ட கால தண்டனை. நீண்ட காலம்னா எவ்வளவு வருஷம் சார்? 7-8 வருஷத்துக்கு மேலேயே கிடைக்கும். ஐயோ ஐயோ, ஐயோ, என் புள்ள. வேற வழியே இல்லையா வக்கீல் சார்? நான் சொல்றது மினிமம் தாங்க. அடிப்பட்ட பையன் இப்போ வரைக்கும் உயிரோட இருக்கான். சப்போஸ் அவன் இறந்துட்டா இது கொலை முயற்சிங்கிறதுல இருந்து கொலை கேஸா மாறிடும். ஐயோ, நேரடி சாட்சி இருக்கிறதால வெற்றிக்கு ஆயுள் தண்டனையோ இல்ல தூக்கு தண்டனையோ கூட கிடைக்கலாம். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே, என் பிள்ளைக்கு எதுவும் ஆக கூடாது. இன்னும் நான் என்னென்னலாம் பார்க்கணும்னு தெரியலையே. சார், என்ன சார் இது? வயசானவருக்கு வீடு சார் இது. கண்டதையும் சொல்லி கலங்கடிச்சிட்டு இருக்கீங்க. இதுதான் சார் பேப்பர், டிவி, நியூஸ்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல, பர்சனலா தான் இதை அபிகிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இப்படி எல்லாரும் முன்னாடியே சொல்ல வேண்டியதாயிடுச்சு. சாரி. தர்ஷன்,
I know what's going on and what's going to be. Enough is enough. Please. இல்ல ஸ்டேக்ல இருக்கிறது ஒரு உயிர் அபி. ஸோ எதையும் பண்றதுக்கு முன்னாடி 1க்கு 3 தடவை யோசிச்சு முடிவு பண்ணு. அதை சொல்ல தான் நான் வந்தேன். அதாவது அபிய சாட்சி சொல்ல வராதன்னு மறைமுகமா சொல்றதுக்காக வந்திருக்கீங்க அப்படிதானே சார்? நிச்சயமா இல்லைங்க. லீகலா இதெல்லாம் ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. ஒருவேளை அபிக்கு தெரியலனா தெரிய வைக்கலான்னு ஆசைப்பட்டேன், அவ்வளோதான். அது தவிர அபி ஒரு முடிவு எடுத்துட்டானா நான் இல்லை, வேற யாரா இருந்தாலும் அவன் மனசை மாத்தவே முடியாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாளே, நான் என்னதான் செய்ய முடியும்? தம்பி, நீங்க இவ்வளவு தனியா கூட்டிட்டு போய் நீங்களாவது அவன் மனசை மாத்தி அவளுக்கு கொஞ்சம் புரிய வைங்களே. உங்களுக்கு புண்ணியமா போகுதுப்பா. ஒரு பெத்த தாயா கேக்குறேன், என் பிள்ளைய காப்பாத்துங்கப்பா. இல்லைங்கம்மா, இது அவளோட வாழ்க்கை, அவதான் முடிவெடுக்கணும். யதார்த்தம் என்னன்னு சொல்ல வந்தேன், இப்ப நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல அவளோட விருப்பம். அபி, எதுக்காக இப்படி ஒரு டிசிஷன் எடுத்தேன்னு எனக்கு புரியுது. உலகத்திலேயே ரொம்ப நியாயமான பொண்ணுன்னா அது நீதான். எப்பவுமே உன்னோட முடிவுல ஒரு தீர்மானம் இருக்கும், அதை நான் மதிக்கிறேன். யார் உன்னை புரிஞ்சுக்கிட்டாங்களோ இல்லையோ, நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். எப்பவுமே என்னோட சப்போர்ட் உனக்கு உண்டு. அதை சொல்லிட்டு போக தான் வந்தேன். நான் வரேன். குட் நைட். ஒரு தாயோட மனசை நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. உன் மனசை நீ மாத்திக்கவே மாட்டியா? உன்னை நான் எவ்வளவு கெஞ்சுறேன், உன் மனசு என்ன இறக்கமே படாதா? என் புள்ள அவ்வளவுதானா? ஐயோ, செய்யறது சரின்னு அறிவும் மனசும் சொல்லுது. இப்ப நான் என்ன செய்யறது? ஒன்னும் புரியலையே. எங்க நம்ம வெற்றி வெளியில வரணுன்றதுக்காக சந்தன பாண்டிக்கு மஞ்சள் துணியில காசு முடிஞ்சு வச்சுட்டு வந்திருக்கேன். என்னால வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? எனக்கும் ஒரே கவலையாக தான் இருக்கு நந்தினி. ஆனால் அபிக்கு இவ்வளோ பிடிவாதம் தேவையா? என்ன இருந்தாலும் ஒரு உசுறு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா? எனக்கும் அவ எதுக்காக இவ்ளோ பிடிவாதம் பிடிக்கிறான்னு தெரியலங்க. அத்தை எவ்வளோ அழறாங்க. அத்தை கண்ணீரை பார்த்து கூட அவ மனசு மாறவே இல்லையேங்க. எனக்கும் ஒன்றும் புரியல நந்தினி. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், மனசளவில் வெற்றி ரொம்ப நல்லவம்மா. அவனுக்கு தப்பாக ஒரு தண்டனை கிடச்சிடக்கூடாது. அதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. நாளைக்கு கோர்ட்ல கேஸ் வருது. அத்தை போகணும்னு சொல்றாங்க. இங்க நானும் துணைக்கு போயிட்டு வருவா. ஆக்சுவலாக நான் தான் அவங்க கூட போகணும். தம்பி அந்த கேஸ்லேருந்து எப்படியாவது வெளில கொண்டு வரணும். அதே நேரத்தில் அப்பாவோட பேச்சனால மீற முடியாது நந்தினி. அதான் நீ போயிட்டு வா நந்தினி. அப்பா ஒன்று சொல்ல மாட்டார்ல. சரிங்க. அத்தைக்கு அபி மேல பயங்கர கோவம். தனியா போனா அங்க போய் என்ன பேசுவாங்களோ? ஒருவேளை பிபி அதிகமாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? நான் கூட இருந்தாதாங்க சரிப்பட்டு வரும். எனக்கும் அதே யோசனையாக தான் இருக்கு நந்தினி. அடிப்பட்டவன் இன்னும் உயிருக்கு போராட்டிகிட்டு தான் இருக்கான். எல்லாரும் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி அவனுக்கு ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா? வேணாங்க, அதை பத்தி நாம பேச வேணாம். எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நாம நம்புவோம். நீங்க படுங்க. எங்கேருந்து தூங்குறது? படுத்தா தூக்கம் வருமானு தெரியல. நந்தினி, இந்த கேஸ் எப்படியாச்சும் முடியும் நந்தினி. வெற்றி எப்படியாச்சும் வெளில வரணும். பொறுத்து வந்து பார்ப்போம். சரி, கதை முட்டுப்படு. சரிங்க.
சொல்லுங்க பெரியம்மா. அபி, ஏண்டா இப்படி இருக்க? எதுக்காக நீ இந்த மாதிரி முடிவு எடுத்த? கட்டின புருஷனை காப்பாத்தின கதை தானே உனக்கு நான் சொல்லி வளர்த்தேன். எப்ப நீ கட்டின புருஷனுக்கு தண்டனை வாங்கி தர பொண்டாட்டியே நீ மாறின? ஏண்டா அபி இப்படி எல்லாம் பண்ற? பெரியம்மா, நான் ஒன்றும் நானா வளரல. எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி வளர்த்தது நீங்க, அம்மா, அப்பா, அண்ணன் எல்லாரும் தானே. என்னை பொறுத்த வரைக்கும் எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். என் மனசாட்சி சொல்றதை கேட்டுதான் நான் நடக்க முடியும். அது தப்பா? அபி, இதெல்லாம் தப்புமா. பெரும் பாடுபட்டு நீ அந்த வீட்டுக்குள்ள போன. சரி, உள்ள இருக்கா, ஒன்னா இருக்கா, எப்படியும் ஒன்னா சேர்ந்துருவாங்கன்ற நம்பிக்கையில நாங்க இருக்கோம். எதுக்குமா நீ இப்படி ஓன் தலையிலே மண்ணள்ளி போட்டுக்கிற? அம்மா ப்ளீஸ்மா, இத பத்தி தான் பேச எனக்கு கால் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு தான் கால் எடுக்கலாமா வேணாமான்னு கூட யோசிச்சேன். தயவு செஞ்சு சொல்றேன், இத பத்தி நம்ம பேச வேணாம் ப்ளீஸ். ஐயோ அபி, இது உன்னோட வாழ்க்கை பத்தின விஷயமா. இத பத்தி பேசாம நாங்க வேற எதை பத்தி பேச முடியும் சொல்லு. ஆமா அபி. இப்ப நான் என்னதான் பண்ணணும்னு சொல்றீங்க பெரியம்மா? வேண்டாம் தங்கம், இப்படி மாப்பிளைக்கு எதிராக கோர்ட்ல சொல்லுவேன்னு வரைஞ்சு கட்டிட்டு நிக்காத. இதெல்லாம் தப்பு, நியாயம் இல்லம்மா. அபி, எந்த தாய்க்காவது தான் பொண்ணு வாழ வெட்டியா இருக்கணும்னு ஆசை இருக்குமா? எந்த தாய்க்காவது தான் பொண்ணு புருஷனை எழுந்துட்டு தாய் வீட்டுக்கு திரும்ப வர்றதுதான் பிடிக்குமா? நீ அவங்க வீட்டு மனுஷங்களோட மனசை மட்டும் நோகடிக்கல, எங்க மனசையும் சேர்த்துதான் நோகடிக்கிற. இதெல்லாம் சரியா சொல்லு, தர்மமா சொல்லு, நீயே யோசிமா. அம்மா, எனக்கு ஓன் பொண்ணுன்னு சொல்லிக்கிறத விட சங்கரநாராயணனோட பொண்ணுன்னு சொல்லிக்கிறது தான் பெருமை. எனக்கு தன்னம்பிக்கை, தைரியம், படிப்பு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்த்தது ஏன் அப்பா. ஒரு சின்ன வீட்டுக்குள்ள மட்டும் இல்லாம பறந்து சிந்திக்கணும்னு சொல்லி கொடுத்தது கூட அவர்தான். அவர் பாதையில தாமா நான் நடக்கிறேன். சொந்த புருஷனுக்கு எதிராக சாட்சி சொல்ல உங்க அப்பா வடி கத்து கொடுத்தாரு. மா, யாருக்கு எதிராக சாட்சி சொல்லணும், யாருக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடாதுன்னு எந்த தடையும் இல்லைன்னு அவர் தான் சொல்லி கொடுத்து வளர்த்தாரு. பெத்த அப்பாவாவே இருந்தாலும் தப்பு செஞ்சா தட்டி கேட்கணும்னு அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. அப்ப இருந்தது வேறடி. அவர் உன் கட்டின புருஷன் இல்லையாம்மா? உன் கழுத்துல இருக்கிற தாலி அவன் போட்டது இல்லையா? அதுக்காக என்னோட மனசாட்சியை கொண்டுட சொல்றீங்களா? அதுக்கு இல்லடி, நான் என்ன சொல்ல வரேன்னா. போதும் போதும் பெரியம்மா, இதுக்கு மேல எனக்கு எதுவுமே பேச விருப்பம் இல்ல. ஐயோ, எங்க போனாலும் எங்க நின்னாலும் தைரியமா தன்னம்பிக்கையோட தலை நிமிர்ந்து பேசணும்னு எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காரு. நான் சங்கரநாராயணன் பொண்ணு, உண்மையை மட்டும்தான் பேசுவேன். தப்பு செஞ்சது என் புருஷனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, தண்டனை வாங்கி கொடுத்துதான் தீருவேன். என் மனசை யாராலையும் மாத்த முடியாது, புரிஞ்சுதா? அபி, ஐயோ, போன வச்சிடாத. போன வைக்காத அபி. போதும், இனிமே இது சம்பந்தமா யாரும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ண வேணாம் ப்ளீஸ், புரியுதா? அபி, அபி, நான் போன வைக்கிறேன். சாப்பிடக்கூடாதுன்னு வைராக்கியமா இருக்க, தூங்கவும் கூடாதுன்னு சபதம் எடுத்திருக்கியா? என்ன ஒரு பைத்தியக்காரத்தனம் இது! ஒரு ரவுடிக்காக இவ்வளவா போராடுவ நீ? உங்களுக்கு அவன் ரவுடி, எனக்கு அவன் புள்ளைங்க. பெத்த புள்ளைய எந்த தாயால விட்டு கொடுக்க முடியும்? ஏன் எனக்கு மட்டும் அவன் புள்ள இல்லையா? எத்தனை தடவை சொல்றது கமலா, இவன் அடிச்சு சாகர நிலைமையில இருக்கானே ஒரு பையன், அவனும் ஒரு தாய்க்கு புள்ளதானே. அவனை நினைச்சு ஒரு தாய் அழுதுகிட்டு இருப்பாளே, அவளை பத்தி நீ நினைக்கவே மாட்டியா? இல்ல, நான் நினைக்க மாட்டேன். என் புள்ள தப்பு செஞ்சிருக்க மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ திருந்தவே மாட்ட. எனக்கு தூக்கம் வருது, நான் படுக்கிறேன். இருங்க, பெத்த புள்ளைய இவ்வளவு ஈஸியா எப்படி உங்களால கை கழுவ முடியுது? என்ன சொல்ற? போனா போகட்டும்னு இவ்வளவு கல் நெஞ்சா இருக்கீங்களே, பையன் மேல உங்களுக்கு இவ்வளவுதான் பாசமா? நான் வருத்தப்படலன்னு நினைக்கிறியா கமலா? இல்ல நான் அழலன்னு நினைக்கிறியா? நீ வாய் விட்டு அழற, நான் உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கேன். அதான் உனக்கு எனக்கு இருக்க வித்தியாசம். என்ன சொல்றீங்க? புத்திர சோகம் பொம்பளைங்களுக்கு மட்டும்தான்
யார் சொன்னது? 3 பிள்ளைங்கள்ல நான் அதிகமா சுமந்தது யார? 3 பேர்ல என் கைக்குள்ளேயே பிடிச்சிட்டு தெரிஞ்சது யார? 3 பேர்ல நான் அதிகமா நம்பிக்கை வச்சிருந்தது யார் மேல? சொல்லு கமலா, சொல்லு. வெற்றி மேலதாங்க. நான் உள்ளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கேன் கமலா. அழுது அழுது களைச்சு போய் நீ தூங்கிடுற. ஆனா அழ முடியாம நான் ஒரு ராத்திரிலாம் கொட்ட கொட்ட முழிச்சிட்டு இருக்கேன் கமலா. நானும் யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன். அந்த அபி சொன்ன மாதிரி தப்பெல்லாம் என் மேலதானோ? நான் தான் அவனை சரியா வளர்க்கல. எனக்கு ஒண்ணும் புரியல கமலா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு ஜட்ஜி சங்கர் நாராயண் நினைச்சா பொறாமையா இருக்கு. அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்தா? தாலி கட்டினவ புருஷனா வரணும்னு தானே. ஆனா இப்போ எவ்வளவு தைரியமா உறுதியா கட்டினவனையே எதிர்த்து நின்னு எது நியாயமோ அந்த பக்கம் நிக்கிறா பத்தியா? அங்கதான் சர்ச்சோட வளர்ப்பு நிக்குது. பிள்ளைய அப்படி நான் வளர்க்காம விட்டுட்டேனே கமலா. சரியா புத்தி சொல்லி வளர்த்திருந்தா என் புள்ள ரவுடியா மாறி இருக்க மாட்டேன்னு மனசு போட்டு அரிக்குது. இந்த வேதனை எல்லாம் நான் உனக்கு என்ன சொல்லி புரிய வைப்பேன் சொல்லு? இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களே, நீங்க அவன் பக்கம் நின்னதான் என்ன? புள்ளைய வழக்கத்துல வேணா நான் தப்பு பண்ணிருக்கேன். ஆனா எனக்குள்ள இருக்க நேர்மையும் ஆரமும் ஒரு நாள் தவறாது கமலா. பெத்த பிள்ளையாவே இருந்தாலும் தப்பு தப்புதான். அதுக்கு அவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அவனுக்கு தண்டனை கிடைச்சா நான் அழுதுகிட்டே கொல்லி வைப்பேனே தவிர ஒரு நாள் அவன் செஞ்ச தப்புக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். என்ன இது என்னோட அறம், நீ இல்லை. யார் சொன்னாலும் என்னோட அறம் மாறாது கமலா.